என்பது குஜராத் மாடல். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பணக்காரர்கள் இல்லாமல் சமூகமும் வளரணும், பொருளாதாரமும் வளரணும் என்பது திராவிட மாடல் ஆட்சி. சமூகமும் வளராது, பொருளாதாரமும் வளராது என்பது உத்தரப்பிரதேசம், பீகார் மாடல் என்பதை இனிமேல் யாராவது கேட்டாங்களா அதை எடுத்து சொல்லுங்க. பிற மாநிலங்களுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கோம். சமீபத்துல நம்மளுடைய அக்கா கோவை எம்எல்ஏ, அவங்க பேரு வானதி சீனிவாசன், அவங்க சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சியில பேசினாங்கன்னு நினைக்கிறேன். மிகவும் பின்தங்கிய மாநிலமான பீகார் கூட போய் எதுக்குங்க நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணிக்கணும், அமெரிக்கா போன்ற வளர்ந்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்று அமெரிக்காவோடு ஜிடிபி அதிகம் கொண்ட மாநிலம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு. வளர்ந்த நாடுகளுக்கே எடுத்துக்காட்டாக ஒரு நாடு நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு நம்மளுடைய தளபதி அவர்களின் ஆட்சியே மிகச்சிறந்த உதாரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட அரசுல இருந்து 20 வயசு வரைக்கும் சர்விக்கல் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து கண்டறியப்பட்டிருக்குது. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான வேக்சின் போடணும், அதாவது HPV அப்படிங்கிற ஒரு வேக்சின் போடணும். இந்த வேக்சின் போட்டா அந்த பெண்களுக்கு வந்து அது வரதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிறது ஆய்வு. ஆனா இந்த வேக்சினோட ரேட் மட்டும் பாத்துக்கோங்க. அமெரிக்காவில் இந்த வேக்சின் ரேட் வந்து 24,000 ஒரு வேக்சின் நம்ம போடணும் அப்படின்னா. இந்தியாவுல வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவுல இந்த வேக்சின் போடணும்னா 11,226 ரூபாய். ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு அதை இலவசமாக கொடுக்கிறார் நம்ம தளபதி அவர்கள். ஆக பெண்கள் முன்னேற்றத்திலும் சரி, அவர்கள் கல்வியிலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலும் சரி முன்னேறுவதற்கான ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு. ஏற்கனவே வட மாநிலத்திலிருந்து நம்ம ஊருக்கு வந்து படிக்கக்கூடிய மக்களை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒசூர்ல இருக்கக்கூடிய ஜி மங்கலம் அப்படிங்கிற அரசு நடுநிலை பள்ளியில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அதுல 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு செய்தியாளர் பைட் எடுக்கிறாங்க. அது ஒரு செய்தி சேனல்ல வந்து ஸ்டோரியா போட்டிருந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன் அந்த விஷயத்த. என்னன்னா அந்த பொண்ணு பைட் கொடுக்குது, எங்க அப்பா அம்மா சப்பல் கூட போட்டதுல, ஆனா இந்த ஊர்ல பள்ளியில வந்து எனக்கு ஷூ கொடுக்கறாங்க, புத்தகம் கொடுக்கறாங்க, காலையில எங்களுக்கு உணவு கொடுக்கறாங்க, அதனால நாங்க இங்க வந்து படிக்கிறோம். நான் 3ஆவதுல தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன். ஆனா நான் வரும்போது இன்னைக்கு நான் பாரதியார் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை படிச்சு காட்டுது. அவ்வளவு அழகா இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், அதுல இன்னொரு பொண்ணு வந்து பைட் கொடுத்துருந்துச்சு. அதுல எங்க ஊர் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. எங்க ஊர் பீகார்ல நாங்க பள்ளிக்கூடத்தையே